எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வியட்நாமில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 இந்தியன் டூரிஸ்ட் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் 17 பேர் வந்து இன்ஜூர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பீட் போட் வந்து என்ன ஆயிருக்குன்னா கேரி பண்ணிட்டு போயிருக்கு 32 இந்தியன் பேசஞ்சர்ஸை. அப்புறம் 4 க்ரூ வந்து அவங்களோட போயிருக்கு. அது வந்து அப்படியே கவிழ்ந்திருக்கு. அப்படியே வந்து வியட்நாமோட ஹான்மே ரட் நகோய் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு 500 மீட்டருக்கு கம்மியாக தான் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு அரௌண்ட் 1 PM அது இந்த இன்சிடெண்ட் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குல்ல. அதில் வந்து 10 பேர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க. அதில் சில பேர் வந்து பிஸ்னஸ்மென் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிலதெல்லாம் வந்து என்னென்னா இந்த செல்ஃபோன் கம்பெனியில் வந்து இந்த ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க டூருக்கு. அதில் அதர் ஏஜென்ட்ஸ் அந்த இதில் அவங்க வந்து இறந்துருக்காங்க. வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன பாலாஜி நடேசன், அழகுராஜன், சிவசாமி, ஷேக் அப்துல்லா அவங்கெல்லாம் திருச்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ்குமார் அப்படிங்கிறவர் சென்னையை சேர்ந்தவர். ஸ்ரீதர் சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவர் வந்து சேலத்தை சேர்ந்தவர். செந்தில்குமார் ஜெயவேல் அப்படிங்கிறவர் வந்து தருமபுரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவிசங்கர் அப்படிங்கிறவர் வந்து திருவண்ணாமலை. வினயகுமார் அப்படிங்கிறவர் வந்து வேலூரை சேர்ந்தவர். முருகன் பிரபு அப்படிங்கிறவர் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். பாபு குப்புசாமி அப்படிங்கிறவர் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் வந்து அவருடைய துக்கத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததை பற்றி. மட்டும் இல்லாமல் சந்தோஷ் அப்படிங்கிறவர் வந்து சிஎம் டிப்யூட் பண்ணியிருக்காரு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹோச்சி மிட் சிட்டி அந்த இதுக்கு வந்து அந்த இறந்தவங்களுடைய அந்த பாடியை வந்து டிசீஸ்டோட வந்து திருப்பி அனுப்புறதுக்கு இங்கே அதை வந்து துரிதப்படுத்துங்க அந்த வேலையை அப்படிங்கிறது வந்து சொல்லி கோஆர்டினேட் பண்ணுங்கள் எம்பசி அத்தாரிட்டிஸ் கிட்ட வியட்நாமில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸ்ரீதர் அப்படிங்கிறவர், அவருக்கு ஏஜ் 60 ஆகுது. ஹோல்சேல் ஃபோன் டீலராக இருந்திருக்காரு. அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வியட்நாமுக்கு ஜூலை 8 வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவருக்கு வந்து ஒய்ஃபு ஜெயந்தி, கார்த்தின்னு சன்னும் இருக்காங்க. அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்க டாட்டர் வந்து ஹரிணின்னு சொல்லி அவங்க ஸ்காட்லாண்டில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவங்க டூருக்காக இவங்க வந்தாங்க. இந்த மாதிரி இன்சிடெண்ட் ஆகிருக்கு ஸ்ரீதருக்கு. செந்தில்குமார் அப்படிங்கிறவர் வந்து லாவா மொபைல் டீலராக இருந்திருக்காரு தருமபுரியில் அண்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரியும் நடத்திட்டு இருந்திருக்காரு கடத்தூர் அப்படிங்கிற இடத்துல. அப்புறம் வந்து ஆர்ஓ சிஸ்டம் ஏஜென்சியும் தருமபுரியில் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அவர் வந்து அவங்க ஒய்ஃபு வந்து பூவிழின்னு சொல்லி 40 வயசு, டாட்டர் லோகஸ்ரீ அப்படின்னு சொல்லி 7 இயர்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபாதர் வந்து ஜெயவேல், ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ஃபாதர் வந்து என்னென்னா ரிலக்டண்ட்டாக இருந்திருக்காது, அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்காது அதை ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ட்ரிப்பில். அந்த கம்பெனி வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் சொல்லியிருக்காங்க, அது என்னுடைய சன்னுடைய லைஃப்பை வந்து ஃபேட் எடுத்துருச்சு விதி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஆதங்கத்தில். ஓகே தான். நாளைக்கு டெஸ்ட் ஏதாவது இருக்கா?
பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து நிறைய கண்டோலன்சஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஎம்கே பிரசிடென்ட் எம்கே ஸ்டாலின் அவர் என்ன சார் டீப்லி ரொம்ப சேடனாக இருக்குது இந்த மாதிரி நியூஸ் படிச்சுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஏஐஏடிஎம்கே ஜென்ரல் செக்ரட்டரி பழனிசாமி அவருமே அர்ஜ் பண்ணியிருக்காரு யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணுங்கள், வியட்நாமை அந்த பாடிஸை அந்த டிசீஸ்ட் அந்த இதை கொண்டு வரத்துக்கு திரும்பி இன்ஜூர் ஆனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக நடக்குதான்னு என்ஷூர் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டு மாணிக்கம் தாக்கூர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நியூஸுக்கு மோஸ்ட் ஆஃப் தி விக்டிம்ஸ் தமிழியன்ஸு அவங்க ரொம்ப ஷாக்கில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிஜேபி ஸ்டேட் பிரசிடெண்ட்டு நயினார் நாகேந்திரன், பிஎம்கே பிரசிடெண்ட் அன்புமணி ராமதாஸ், ஏஎம்எம்கே ஜென்ரல் செக்ரட்டரி டிடிவி தினகரன் அவங்களுமே கண்டோலன்சஸ் எல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா இந்த இது இறந்தவங்களுடைய ஃபேமிலிக்கு. போட் ஆக்சிடெண்ட் பற்றி சொல்லும்போது அவருடைய க்ரீஃபை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு சிஎம் விஜய். அவர் அது மட்டும் இல்லை, சாட்டர்டே அன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப இந்த இந்தியன் டூரிஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் தெம் தமிழ்நாட்டுக்காரங்க தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு கோஆர்டினேட் பண்ணுங்கள். அதாவது தமிழ்நாடு ஹவுஸ் நியூ டெல்லியில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் சீனியர் அஃபீஷியல்ஸ்கிட்ட அந்த இந்தியன் எம்பசி அந்த வியட்நாம் எப்படியாவது அந்த டீட்டெயில்ஸ்லாம் அஃபெக்டட் தமிழ்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட அவங்கள பற்றிலாம் கேளுங்க அப்படிங்கிறத நெசசரி அசிஸ்டன்ஸ் என்னெல்லாம் வேணுங்கிறத கேளுங்க, நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் எக்ஸில் சொல்லியிருக்காரு சிஎம். மட்டும் இல்லாமல் சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா அஃபீஷியல்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்தியன் எம்பசியோட ஒர்க் பண்ணுங்கள், என்ஷூர் பண்ணுங்கள் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இன்ஜூர் ஆனவங்கலாம் ரிசீவ் பண்ணிகிட்ருப்பாங்களே ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைரக்ட் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக அந்த பாடிஸ் எல்லாம் இறந்தவங்களுடைய பாடிஸ்லாம் திரும்பி நம்மளுடைய கண்ட்ரிக்கு இந்தியன் எம்பசி ஹெல்ப் பண்ணணும் எடுத்துகிட்டு வரத்துக்கு அப்படிங்கிறத பேசியிருக்கேன் நான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இறந்தவங்களுடைய ஃபேமிலிக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் யாரெல்லாம் அவங்களுடைய லவ்டு ஒன்ஸை விழுந்திருக்காங்களோ இந்த ட்ராஜிக் இன்சிடெண்ட்டில் அவங்க எல்லாருக்குமே துக்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. எக்ஸ்க்ரீஷியா அமௌண்ட் ஏதாவது தருவாங்களா, இறந்தவங்க ஃபேமிலிக்கு என்ன ஏது அப்படிங்கிறது அந்த நியூஸ் இல்லை, தெரியும் இனிமே தான். நிறைய பேர் டூருக்காகன்னு போனவங்க ஒருத்தர் போகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணியிருக்காரு. பட் போய் அவங்க அந்த மாதிரி இறப்பு ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம்தான். இறந்தவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் இன்ஜூர் ஆனவங்கெல்லாம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.